ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம விமென் குக்கோட 7th எபிசோட் தான்டா பார்க்க போகிறோம். சரி, ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. போன பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜிமினோ ஜேகே கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி இங்கே மூச்சியும் டே கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகேக்கு அது மூச்சு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி தான் ஜேகே நினச்சிருப்பான். அதே மாதிரி இங்கே டேவும் ஜிமின் தான் நமக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் ஜிமினும் சரி மூச்சும் சரி அவங்க யாருன்றத அவங்களோட பார்ட்னர் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்படியே தான்டா 3 years போகுது. இவங்களுக்குள்ள ரொமான்ஸ், லவ், கியூட் ஃபைட்டு, அப்பப்போ பொசசிவ் ஆகுறது, அப்பப்போ ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் எங்களோட டேஸ் எல்லாம் போகுது. 3 years ஆகுது. இங்கே சைடில் காய்க்கும் ஒயனுக்கும் கொஞ்சம் லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபெலிக்ஸோ லவ் பண்ணுறான், அஞ்சனோ லவ் பண்ணுறாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவே இல்லை. இப்படிதான் 3 years ஆகுது. ஜேகேவும் அஞ்சனும் ஃபைனல் இயர் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஜிமின், டே, மூச்சு இவங்களும் 3rd year ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஜேகே, ஜிமின், அஞ்சுன், ஃபெலிக்ஸ் இவங்க எல்லாருமே சியோலுக்கு தாண்டா ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. செமஸ்டர் ஃபினிஷ் பண்ணனால செம் ஹாலிடேக்காண்டி வராங்க இப்போ சியோலுக்கு தான். சரிடா, நம்ம இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஜேகே தான் மூச்சு. சொல்லு ஜேகே, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணலாமா? அப்படியா, பண்ணலாமே. எங்கே நம்ம மீட் பண்ணுறது? அதான் ஃபோன் இருக்குல்ல, நான் ஃபோனில் உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போவா வீட்டுக்கு? ஜிமின் தான் யோசிக்கிறான். ஏன்னா மூச்சு தான் கூப்பிட வருவான். எப்படியாவது ஜேகே ஃபஸ்ட்டாக அனுப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறான். மூச்சு ஒன்று தான். இல்லை வேணாம், அப்பா அம்மா வருவாங்க. இன்னும் நான் அவங்கக்கிட்ட சொல்லலைல்ல நம்ம லவ் பண்ணுறத. அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நீ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றான். அப்படியா, சரி ஓகே. எப்போ சொல்வேன்? அதுவா, சொல்கிறேன், நான் சீக்கிரம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. இப்போ வேணாம், நம்ம நாளைக்கு வெளியே மீட் பண்ணலாமா? எங்கே? நான் ஃபோனில் சொல்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் ஓகே மூச்சி அப்படின்றான். இப்போ இங்கே ஃபிலிக்ஸ் தான். அஞ்சுன், ஏன் அங்கேயே பார்த்துட்டு வரீங்க? என்னை பார்த்து பேச மாட்டிங்களா? உன்னை பார்த்தா நீ தான் எதுவுமே சொல்லாமல் போறியே. லவ் பண்ணுற ஆனால் சொல்ல மாட்டேன். என்ன தான் நினச்சிட்ருக்கானோ. எனக்கு சொல்லணும்னு தோணுது, ஆனால் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியான்னு வேறு தோணுது. அஞ்சன் சீனியர். என்ன ஃபெலிக்ஸ், என்ன எதுவும் பேச மாட்டீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு என்னை மறந்துடுவியா? நான் ஏன் உங்களை மறக்க போகிறேன்? அந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனியர் நீங்கள் தான். உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்றான். இப்போ அஞ்சன் தான், பிடிச்ச சீனியரா? சரி அப்படின்ட்டு, சரி ஓகே ஃபெலிக்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் உன்னை ட்ராப் பண்ணவா? அப்படியா, அப்போ ஓகே அப்படின்றா ஃபிலிக்ஸ். ஓகேவா? ஓகே, நீங்களே ட்ராப் பண்ணுங்க அப்படின்றான். இப்போ அஞ்சனுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே இங்கே டே தான். ஜிமின், சொல்லுட்டே, இன்னைக்கு நான் ஏர்போர்ட் போகிறேன். எதுக்கு? இல்லை, எனக்கு ஏர்போர்ட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. அப்படியா, நானும் ஏர்போர்ட் போகணுமா? எதுக்கு? ஐயோ, ஏர்போர்ட் போகிறோன்னு சொல்லிட்டோமே. இல்லட்டே, நான் ஏர்போர்ட் போகல. என்னது? ஆமாம், நான் ஏர்போர்ட் போகல. நான் ஒயன் இருக்கால, ஒயன், ஆமாம், அவளை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்படியா, சரி ஓகே. நீ எதுக்கு ஏர்போர்ட் போகிற? அதான் சொன்னல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஏர்போர்ட்டில். சரி, நீ ஏர்போர்ட் போ, நான் ஒயனை பார்க்க போகிறேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு தான் போகிறான். ஜிமின், சொல்லுட்டே, இங்கே வா அப்படி சொல்லிட்டு டே தான் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணுறான். ஏன் டே இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற? இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியல, லீவ் வேறு. நீயும் இது வரைக்கும் உன்னோட வீடு அட்ரஸ் கூட கொடுக்க மாட்ற. எப்படி மீட் பண்ணுறது நம்ம? அதுவா, நான் இன்னைக்கு ஈவினிங் சொல்கிறேன் எப்போ மீட் பண்ணலான்னு. அப்படின்னா நம்ம டே டு டே மீட் பண்ணலான்டா அப்படின்றான். அப்படியா? ஆமாம். ஜிமின், என்ன சொல்ல? எனக்கு சரி இரு அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு தான் டேவை கிஸ் பண்ணுறான். இப்போ டே தான், இதை தான் கேட்குறேன்னு எப்படி தெரியும்? நான் அவனை லவ் பண்ணுறேன்ல, நீ என்ன கேட்குற, என்ன திங்க் பண்ணுற, இது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றான். இப்போ டே தான், அப்படியா ஜிமின், உனக்கு எல்லாம் தெரியும்? தெரியும். நான் கூட ரொம்ப நாளாக உன்னை ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறேன், அது தெரியுமா? டே என்ன டே? ஆமாம் ஜிமின், நானும் ரொம்ப நாளாக உன்கிட்ட ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறேன். போட்டே,
நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு தான் போகிறான். இப்போ சிரிச்சுட்டே சரி அப்போனா நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் டே டு டே மீட் பண்ணுவோம் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு மைண்டில் நினச்சிட்டு இவனும் கிளம்பிடுறான். மூச்சு தான் ஏய் ஒயன் என்ன டேவும் ஹேர் கட் போகிறானா? என்ன மூச்சு சொல்கிற? ஆமாம் இப்போ நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன், நீ போய் ஜிமினை கூட்டிகிட்டு வரியா? சரி ஓகே வா இப்போவே போயிடலாம், டே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்கள கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே டேவும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ அப்படியே இங்கே தான்டா இவங்களும் ரீச் ஆகிடுறாங்க எல்லோரும். இப்போ ஜேகே தான் அங்கே லக்கேஜ் எடுக்கிற இடத்துல. மொச்சி சொல்லு ஜேகே, ஐ மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். ஐ மிஸ் யூ டூடா அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் ஜிமினும். இப்போ ஜிமின் தான் இவங்கிட்ட எப்படியாவது நம்ம உண்மையை சொல்லணும், இல்லைனா இவன் சேவலில் இருக்கும்போது என்னையும் மூச்சு எங்கேயாவது பார்த்துட்டானா அப்போ என்ன நினைப்பான் இவன்? இல்லை நம்ம தான் இவன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகே சொல்லு மூச்சு, நாளைக்கு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னல? ஆமாம், நாளைக்கு சீக்கிரம் வந்துடு அந்த பிளேஸ்க்கு. நீ தான் இன்னும் அந்த பிளேஸ் சொல்லலையே, நான் உனக்கு மெசேஜில் சொல்கிறேன் அப்படின்றா. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ கிளம்பலான்னு போகிறாங்க. இப்போ இங்கே ஃபிலிக்ஸ் தான் சீனியர் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, வா அப்படி சொல்லிட்டு அஞ்சன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜேகே தான் ஏய் என்ன 2 பேரும் போகிறீங்க? அதுவா ஃபிலிக்ஸை நான் ட்ராப் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றான். அப்படியா சரி ஓகே பாய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஜிமின் தான் ஜேகேவே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான் என்னாச்சு மச்சி என்னையே பார்க்குற? அது வந்து கோவமாக இருக்கியா என்ன? எதுக்கு நான் கோவமாக இருக்கணும்? இல்லை நீ என்னை ட்ராப் பண்ணவான்னு கேட்ட, நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல அதுக்கு தான். இல்லை நீ தான் அம்மா வருவாங்கன்னு சொன்னல? ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ அங்கேருந்து ஒயன் தான் ஓடி வரா. ஒயன் வந்து ஜேகேவை பார்த்துருக்க மாட்டான், ஏன்னா ஜேகே வந்து கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி நின்றுட்டுருப்பான். ஜிமின் தான் ஜேகேக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருப்பான். இதை மூச்சு பார்த்தோன்னா ஏய் ஜிமின் அப்படி சொல்லி கத்துவா. யார் அது இப்படி நம்ம நேமாக சொல்கிறாங்கன்னு திரும்பி பார்ப்பான். ஜேகேவும் பார்ப்பான், என்ன இவ ஜிமின் கத்துறா அப்படி சொல்லிட்டு ஜேகே நினைப்பான். இப்போ ஏன்டா ஜேகே எட்டி பார்க்குறத பார்த்தோன்னே ஏ மோச்சி எப்படி இருக்கு அப்படி சொல்லி வந்து ஹக் பண்ணிடுவா. இப்போ ஜேகே தான் இப்போ நீ எதோ ஜிமின்னு சொன்னல? அதை நான் இவனை சொல்லலை, அங்கே வரும்போது நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னா அங்கே ஜிமின் கத்துனேன், அவன்கிட்ட சொன்ன மூச்சு வந்துட்டான்ட்டு, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜே கேட்குறான். ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்பா தப்பிச்சோம், நல்ல வேலை இவன் கண்டுபிடிக்கல, இவன் கூட எதுக்கு இவன் வந்திருக்கான், என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஜிமின் ஹக் பண்ணிட்டு எதுக்குடா ஜேகே கூட வந்திருக்க, அங்கே மூச்சு கார் உள்ளதான் இருக்கான், இவனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? ஒயன் உனக்கு தெரியாதுல்ல, நான் இவனை லவ் பண்ணுறேன். என்னது அப்படி சொல்லி கத்திடுறா. இப்போ ஜேகே தான் என்னாச்சு ஒயன்? அது ஒன்றும் இல்லை மூச்சு உண்மையாவா? ஆமாம் ஜேகே சீனியரை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. எப்படி? அது நான் உன்கிட்ட சொல்லலை, நான் வீட்டுக்கு போய் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஐயோ அவன் டேவை லவ் பண்ணுறான், இவன் ஜேகேவை லவ் பண்ணுறான், கடவுளே அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை, இவங்க நடுவில் மாட்டிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சரி ஓகே நம்ம போகலாமா, டைம் ஆகுது. ஏன் ஒயன் வந்தோடனே போகலாமான்ற, இரு நான் ஜேகே கிட்டே பேசிட்டு வரேன். இப்போ ஒயன் தான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மோச்சி அப்படி சொல்லி ஆக்ட் பண்ணிவிட்டு டே இங்கே தான் வந்துட்டுருக்கா, நான் உனக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கா இங்கே, இப்போ நம்ம போகல நம்ம அப்படியே மாட்டிப்போம். ஆமாம்ல சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒயன் கையை பிடிச்சிட்டு போகிறான். இப்போ ஜேகே தான் ஜிமினோட கையை பிடிக்கிறான். என்னாச்சு ஜேகே அப்படின்னோடனே ஜேகே இழுத்து ஜிமினை ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் என்னாச்சு மோச்சி மிஸ் யூ. ஜேகே நாளைக்கு தான் பார்க்கலான்னு சொல்கிறேன்ல. இல்லை நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, நீ போகாத. ஜேகே நான் எங்கேயும் போகல, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் சரியா, எங்கேயாவது நம்ம வெளியே கூட அடிக்கடி போயிட்டு வரலாம் டேட்டிங் மாதிரி, ஓகேவா? ஓகே ஆனால் நைட் டைம் நான் உன்னை மிஸ் பண்ணுவேனே. எதுக்கு? ஹக் பண்ணிட்டு தங்குவேல. அதுதான் ஹக் பண்ணிட்டு தங்குவேல. என்ன? சரி விடு, நைட் டைம் மிஸ் பண்ணுவேன். சரி நம்ம வீடியோ கால் பேசலாம் அப்படின்றான். மொச்சி அது வந்து அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிமினை கிஸ் பண்ணா லிப்ஸ்லேயே. இதை ஒயனை பார்க்குறான், ஐயோ அப்படி சொல்லி கண்ணை மூடுறா. இப்போ ஜிமின் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஹேர் போட்டுறா. ஜேகே இருக்கட்டும், ஏன் லவருக்கு நான் எங்கே வேணால் கிஸ் பண்ணுவேன். சரி ஓகே ஜேகே நான் போட்டுமா. மொச்சி பார்த்துப்போ. இப்போ ஒயன் தான் கண்ணை மூடிட்டே இருக்கா. இப்போ ஜேகே தான் என்னடி கண்ணை மூடிட்டு இருக்க? சீனியர் நான் பக்கத்தில் தானே இருக்கேன், நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க, லவ்வர்ஸ் அப்படி தான் கிஸ் பண்ணுவாங்க.
சிங்கிள் பாபு உங்களை சும்மா விடாது ஜேகே சீனியர் அப்படின்றான். என்னது அவன் ஒன்றும் இல்லை சீனியர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஜேகேக்கு மனசே இல்லை. மூச்சு பார்த்து சேஃபாக போ, கார்லாம் ஸ்லோவாக இது பண்ண சொல்லு. ஓகே ஓகே வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணு. ஓகே ஜேகே அப்படின்றா. இப்போ ஜிமின் தான் மனசில் உங்ககிட்ட எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் சொல்லணும் ஜேகே, சொல்லிவிட்டு நம்ம சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டே இருக்கான். இப்போ எங்கள் ஜேகே தான் மூச்சு சேஃபாக போ, நாளைக்கு உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே இங்கே நினைக்கிறான். ஜிமின் தான் இப்போ காருக்குள்ளே போனோன்னா அங்கே மூச்சு இருக்கான். மூச்சு இப்படா இருக்க அப்படி சொல்லி ஹக் பண்ணுறான். இப்போ மூச்சு தான் நல்லா இருக்க ஜிமின், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு கார் போகுது. இப்போ கார் போன வேகத்தில் இன்னொரு கார் வந்து நிற்கிது. டே தான் இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு டே அண்ணா என்னடா பண்ணுற, ஏய் டே எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் டேவை ஹக் பண்ணுறான். ஆமாங்க, ஜேகேவும் டேவும் பிரதர்ஸ். டேவோட அண்ணா தான் ஜேகே தான். ஏண்டா இவ்வளோ டேஸ் சரியாக கூட கால் பண்ணல, அதான் சொன்னேன்ல நான் லவ் பண்ணுற அந்த பையன்கிட்ட லவ்வாக சொல்லிட்டேன்னு. லவ் வந்தோன்னா அண்ணாவை மறந்துட்டேன். என்னைக்குடா நம்ம சிரித்து பேசியிருக்கோம். ஆமாம் நீயே லவ் பண்ணுற தானே? நானா? இல்லையே. நடிக்காத, என்கிட்ட அஞ்சுன்னு சொல்லிட்டானா? ஆமாம் சொல்லிட்டான். ஆமாம் யாரா அவன்? அவனா? அவன் பேர் மூச்சு. என்னது மூச்சு? பரவாயில்ல, நேம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப லவ் பண்ணுறியோ? ஆமாம் லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். சரி செவ்வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இவங்க 2 பேருமே லவ் பண்ணுற விஷயம் தெரியும். அதாவது டே லவ் பண்ணுறான்னு ஜேகேக்கும் தெரியும், ஜேகே லவ் பண்ணுறதும் டேக்கும் தெரியும். பட் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா எங்கேயோ பார்த்து லவ் பண்ணியிருக்காங்க தான் நினச்சிருப்பாங்க, கூட ஸ்டடி பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகே கால் பண்ணுறான். ஜேகே தான் ஹலோ முச்சி போயிட்டியா வீட்டுக்கு? வந்துட்டேன். ஜேகே சொல்லு, நாளைக்கு நம்ம மாலில் மீட் பண்ணலாமா? மால்லையா மீட் பண்ணலாமா? சரி ஓகே. சரி மார்னிங் ஒரு 10 o'clock. ஓகேடா, மறக்காமல் ஃபாஸ்ட்டாக வந்துடு. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே என்ன விஷயம்? அதெல்லாம் நான் அங்கே வந்து சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும், நான் அந்த விஷயம் சொன்னால் நீ கோவப்படக்கூடாது. படமாட்டேன். நான் என்றைக்கு உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன்? நான் கோவப்பட மாட்டேன். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இங்கே ஜேகே ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ டே தான் உள்ளே வரான் ஜேகேவை பார்க்க. ஜேகே தான் என்னடா ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்க? நாளைக்கு மூச்சை பார்க்க போகிறேன். அப்படியா, சரி நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே வீக்கும் ஃபோன் வருது, ஜிமின் கிட்டேருந்து வருது. இப்போ என் ஆள் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டு சொல்லு பேபி. என்ன பேபியா? சரி சொல்லு ஜிமின் அப்படின்றான். இப்போ ஜேகேக்கு தான் இந்த பேர் நம்ம எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அவன் ஆள் தானே, அவன் தான் சொல்லியிருப்பான், மறந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறான். இப்போ சொல்லு ஜிமின் அப்படி சொல்கிறான். மோச்சி தான் டே நாளைக்கு நம்ம மாலில் மீட் பண்ணலாமா? மால்லையா? ஆமாம். சரி ஓகே எப்போ? ஒரு 10 o'clock. 10 o'clock ஓகே ஜிமின் அப்படின்றா. லவ் யூ டே. லவ் யூ டூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் திரும்பி பார்க்குறான். டேய் என்னடா பண்ண? அது ஒன்றும் இல்லையடா. கிஸ் தானே பண்ண? ஆமாம். ஏன் நீ பண்ண மாட்டியா? நான் ஃபோனில் பண்ண மறந்துட்டேன்டா. அப்போ நேரில் பண்ணுவேன். அண்ணா கிட்ட பேசுகிற பேச்சா இது? நீ மட்டும் இப்போ தம்பிக்கிட்ட என்ன கேட்டியா அப்படி சொல்கிறான். இப்போ என்ன பண்ண போகிற நாளைக்கா என் ஆள் என்னை மீட் பண்ண வரேன்னு இருக்கான். அப்படியா? எங்கே? மாலில். நானும் மாலுக்கு தான் போகிறேன். அப்படியா? சரி 2 பேரும் சேர்ந்தே போயிடுவோமா? ஓகே. நானும் லவரை பார்த்தது இல்லைல்ல ஜேகே, நீயும் தான் உன் ஆளை காட்டினதில்ல. சரி ஓகே நாளைக்கு பார்த்துடலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். ஓகே நானும் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்ட்டே சொல்கிறான். இப்போ ஜேகே வந்தான் நானும் உன்னை இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே மார்னிங் தான் ஆகுது. மூச்சு தான் ஜிமின் நான் வெளியே போகிறேன். எங்கே போகிற? டேவை மீட் பண்ண. அப்படியா? சரி ஓகே பார்த்து போயிட்டு வா அப்படின்றான். ஏன்னா ஜிமின் வந்து சொல்லியிருக்க மாட்டான் ஜேகே லவ் பண்ணுறத. எனக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அதை பற்றி மோச்சிக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. மோச்சிக்கு தெரியாது ஜிமின் வந்து ஜேகேவை லவ் பண்ணுறான்றது. மோச்சிக்கு தெரியவே தெரியாது. இப்போ மோச்சி தான் எங்கே போகிறேன்னே சொல்லியிருக்க மாட்டான் ஜிமின் கிட்ட. டேவை மீட் பண்ணுறதுன்னு தான் போயிருப்பான். இப்போ இங்கே ஜிமின் வந்தால் ரெடி ஆகிட்டு சரி டைம் ஆகுது நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு தான் அந்த பிளேஸ்க்கே போவான். அந்த 9 o'clockலேருந்தே ஜேகேவும் டேவும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ டே தான் மூச்சை பார்த்துருவான். ஏய் ஆள் ஜிமின் வரான்டா, நீ அங்கே ஒளிஞ்சிக்கோ, நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறோம், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு. ஏன் நான் அவன்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன், பட் நீ யாருன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, சர்ப்ரைஸாக அவனை பார்க்கட்டும் அப்படின்னு இருக்கான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். மூச்சு தான் வந்துட்டுருக்கான். இப்போ டே தான் போய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் யார் அவன், ஃபேஸே தெரியல, இவன் வேறு ஹக் பண்ணி ஃபேஸை மறைச்சிட்ருக்கான்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிட்டு சரி வா நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஜேகே இப்போ தான் மூச்சோட ஃபேஸே பார்க்குறான். ஏன்னா இவனா ஜிமினா, இவன் என்னோட மூச்சு தானே, என்ன நடக்குதுங்க? இப்போ ஜேகே தான் ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே டே தான் மூச்சை பார்த்த உடனே ஜேகேவே மறந்துடுவான். அவங்க மூச்சுக்கிட்ட பேசிகிட்டே இருப்பான். இப்போ மூச்சுக்கு ஃபோன் வரும் அவங்க அம்மா கிட்ட இருந்து. ஆம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் அப்பா ஏதோ ஒரு உங்ககிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்களாமே, அதை எங்கே வச்சுருக்க? அம்மா அப்பாவோட கபோர்டில் தான் இருக்குது, இங்கே உங்கள் அப்பா திட்டிகிட்டு இருக்காரு, ஃபாஸ்ட்டாக வா. ஓகே ஓகே இதை வரேம்மா. சாரி டே, எங்கள் அம்மா வேறு கால் பண்ணிட்டாங்க, அப்பாவோட டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்தாங்க, அப்பா கபோர்டில் தான் வச்சு, ஆனால் அப்பா எங்கே இருக்குன்னு தெரியலையா, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவா. சரி ஓகே ஓகே. ஏன் ஃபேஸ் இவ்வளோ சேட் ஆகிடுச்சு? வந்து கொஞ்ச நேரத்துலேயே கிளம்புறல, அதான். அது வந்து ஐ மிஸ் யூடா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி அவனோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு ஐ மிஸ் யூ டே, நான் சீக்கிரம் வரேன், இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணலாம் சரியா? எங்கே? நான் சொல்கிறேன் ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ போகிறான் ஃபோன் பேசிகிட்டே. இப்போ டே தான் பார்த்துட்டு ஜேகேவை மறந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயே அப்படியே கத்துறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஃபேஸே சேடாக ஆகிட்டு வரான். இப்போ டே தான் என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ சேடாகிட்ட? என்னோட ஜிமின் கிட்ட பேசுகிறப்போ உன்னை மறந்துட்டேன் தெரியுமா? என்ன ஜிமின் கிட்ட பேசுகிறப்ப மறந்துட்டியா? ஆமாம், ஜிமின் கிட்ட பேசும்போது நான் உன்னை மறந்துட்டேன். இப்போ ஜேகேக்கு தான் ஃபோன் வருது மூச்சுக்கிட்ட இருந்து. ஃபோனை அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டு எங்கே இருக்க ஜேகே, நீ எங்கே இருக்க? நானா இப்போ தான் வரேன். இப்போ தானே இங்கேருந்து போன மூச்சு, இப்போ என்னவோ இப்போ தான் புதுசாக வர மாதிரி சொல்கிற. சொல்லு மூச்சு, எங்கே இருக்க? அதான் சொன்னல இப்போ தான் உள்ளே வரேன், நீ எங்கே இருக்க? செகண்ட் ஃப்ளோரில் ஒரு காஃபி ஷாப் பக்கத்தில் இருக்கேன். அப்படியா, சரி இரு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் வந்துட்டுருக்கான். இப்போ டே கிட்ட தான், டே என்னோட ஆள் உன்னை ஏமாத்துறான். என்னது, நீ லவ் பண்ணுற அந்த பையன் உன்னை ஏமாத்துறான்? ஜேகே இங்கே பாரு, தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாத, உனக்கு அவனை பிடிக்கலன்னா விட்டுரு. எதுக்கு அவன் ஏமாத்துறான்ற? நம்ப மாட்டேல? நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேல? நம்ப மாட்டேன்டா. சரி அங்கே போய் நான் சொல்கிற இடத்துல வெயிட் பண்ணு. எங்கே? அந்த தூணுக்கு பின்னாடி வெயிட் பண்ணு, என்ன நடந்தாலும் வெளியே வரக்கூடாது. இப்போ நீயும் உன் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் அப்படின்றாங்க. இப்போ என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, மூச்சும் சரி ஜிமினும் சரி சேம் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இப்போ ஜிமினும் வரான், வந்துட்டு ஜேகே அப்படி சொல்லி ஹக் பண்ணுறான். இங்கே டே அதை பார்த்தோன்னே டேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஜிமின் இங்கே என்ன பண்ணுறான்? அதுவும் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே கிட்ட அப்படி சொல்லி பார்க்குறான். இப்போ ஜேகே வந்து ஒரு மாதிரி அப்படியே சேடாக தான் இருக்கான். ஜேகே என்னாச்சு, உன் ஃபேஸ் இவ்வளோ சேடாக இருக்குது, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா? ஆமாம், ரொம்ப 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 மிஸ் பண்ண மூச்சு. அப்படியா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ ஜேகே, லவ் யூ டூ. என்ன ஜேகே? இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன்னா அதான். என்னாச்சு, ஏன் என் சொல்ல இவ்வளோ டென்ஷனாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூச்சு, ஒன்றும் இல்லை. சரி என்ன இவ்வளோ லேட்டு? அதுவா, அது ஒன்றும் இல்லை, அப்பா கால் பண்ணியிருந்தாங்க, அப்பா கிட்ட பேசிகிட்டே வந்தேன்னா அதான். அப்பா கால் பண்ணாங்க? ஆமாம் அப்பா கால் பண்ணாங்க. இப்போ எங்கள் டே தான் என்கிட்டேயும் அப்படி தானே சொல்லிட்டு போனேன். அப்போ என்னை அனுப்பிட்டு என் அண்ணாவை பார்க்க தான் வந்தியா? என்ன ஜிமின் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ இங்கே ஜேகே தான். சரி சரி. அப்புறம் ஜேகே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னல? ஆமாம் சொன்னேன். அது வந்து ஒன்றும் இல்லைடா, நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சொல்லவே முடியல. ஏன் சொல்ல முடியல? அது சொன்னால் நீ கோவப்படுவேன்னு பயமாக இருக்குது. கோவப்படுற அளவுக்கு என்ன சொல்ல போகிற? அதுவா, அது ஒரு சீக்ரெட் தான். சீக்ரெட்டா? ஆமாம், அது ஒரு சீக்ரெட்னும் சொல்லலாம், இல்லைனா உன்கிட்ட சின்னதாக ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு? என்ன ஜேகே ஒரு மாதிரி பேசுகிற? இல்லையே, இல்லை மூச்சி, ஒரு மாதிரிலாம் பேசல.
கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஜிமினுக்கு தான் ஃபோன் வருது மூச்சுக்கிட்ட இருந்து. இப்போ அட்டன் பண்ணுறான். என்னடா சொல்லுடா. ஏய் அப்பாவோட டாக்குமெண்ட் எங்கே வச்சேனே தெரிலடா, நான் அந்த கபோர்டில் பார்த்தேன். ஏய் நீ தாண்டா நேற்று என்கிட்ட கொடுத்த, நான் எடுத்து நம்ம ரூமில் வச்சுருக்கேன். நம்ம ரூம்லையா? ஆமாம், நீ போய் நம்ம ரூமில் பாரு இரு அப்படி சொல்கிறான். பாத்தியா இருடா அப்படின்னு சொல்லலாம். டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஏய் கீ நீ எடுத்துகிட்டு போயிட்டியா? இப்போ பாக்கெட்டில் கை வச்சு பார்க்குறான். ஏய் ஆமாம் கீ என்கிட்ட இருக்கு. சரி சீக்கிரம் வா. எதுக்குடா? இதோ அப்பாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா, அதுக்கு அது வேணுமா? சரி ஓகே இரு ஒரு 5 மினிட்ஸில் வரேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறான். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அப்பாவோட டாக்குமெண்ட் எடுத்து தரணும். அப்பா கால் பண்ணியிருக்காங்க, நான் போய் அப்பாவோட டாக்குமெண்ட் எடுத்து கொடுப்பா. என்னது? என்ன சொன்னேன்? அப்பாவுக்கு டாக்குமெண்ட் எடுத்து தரணுமா? என்னோட ரூமில் இருக்குது. இப்போ அப்பா வேணும்னு கேட்குறாங்க, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவா. போயிட்டு வா. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ போன ஜிமின் ரிட்டன் திரும்பி வந்து ஜேகேவை ஹக் பண்ணி ஜேகேயோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் அந்த பக்கம் போயிட்டு பை ஜேகே அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இப்போ டே தான் அந்த இடத்துலேயே நிற்கிறான். இப்போ ஜேகே தான் டே கிட்ட போகிறான். பாத்தியா அப்படின்றான். ஏய் ஜேகே இது 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 ஜிமின் தானே? இல்லை, இது நான் லவ் பண்ணுற பையன் மூச்சி. என்னது? நீ லவ் பண்ணுற பையன் மூச்சியா? ஆமாம். இவன் பார்க்க என்னோட ஜிமின் மாதிரியே இருக்கான். இல்லைடா, 2 பேரும் ஒரே ஆள் தான். இவன் நம்ம 2 பேர்கிட்டையும் நடிச்சிருக்கான். என்னது? உன்னையும் லவ் பண்ணியிருக்கான், என்னையும் லவ் பண்ணியிருக்கான். நம்ம 2 பேர் லைஃப்லேயும் இப்படி விளையாண்டு இருக்கான். அப்படியா? இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சே பார்க்கல. உன்கிட்டேயும் உன்னை லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறான், என்கிட்டேயும் என்னை லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ டே தான். என்ன சொல்கிற ஜேகே? அப்போது நீ இவனை தான் லவ் பண்ணுறியா? ஆமாம். உன்கிட்ட ஒரு பேர் சொல்லி பேசியிருக்கான், என்கிட்ட மூச்சின்னு பேர் சொல்லி பேசியிருக்கான். இவன் ஒரே ஆள் தான், ஆனால் 2 பேரை லவ் பண்ணுறான். அவன் என்னை பழி வாங்கணுன்னு தான் உன்னையும் லவ் பண்ணுறானோ? என்னது? ஆமாம். இவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த இதுலேயே இவன் என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். நானும் இவனை லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் இவனாக என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அப்படி பார்த்தா அவன் என்னை பற்றி டீட்டெயில் அவனுக்கு தெரியும்னு சொன்னான். அப்போ உன்னை பற்றியும் தெரிஞ்சிருக்கோம்ல டே, அப்போ அவன் உன்னை ரிவெஞ்ச் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னது? அவன் என்னையும் ஹர்ட் பண்ணி உன்னையும் ஹர்ட் பண்ண பார்த்துருக்கான் அப்படி சொல்லி பேசுகிறாங்க. இப்போ டே தான். அதுக்கு என்னோட லவ் தான் கிடைச்சதா இவனுக்கு? டே அமைதியாரு, எப்படியாவது இவனை பார்த்து இன்றைக்கி 2ல் 1 கேட்குறேன் அப்படி சொல்கிறான். இப்போ டே தான். நீ எப்போ கேட்குறியோ கேட்டுக்கோ, நான் இப்போவே அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லி அவன்கிட்ட பேச போகிறேன்னு இப்போ டே போயிடுறான். இங்கே ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்க ஒரு சேரில் உட்காந்துட்டு ஏன் மூச்சு இப்படி பண்ண? என்னை 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்லாம் சொன்னியே, 3 இயர்ஸ் என் கூட தானே இருந்த. எப்படி என் தம்பிக்கிட்டேயும் ஃபோன்லலாம் பேசிட்டு என் தம்பியும் லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்திருக்கல? அவனும் என்கிட்ட 3 இயர்ஸாக அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னானே. எப்படி மூச்சு உன்னால் இப்படிலாம் பண்ண முடிஞ்சுது? என்னையும் ஹர்ட் பண்ணிவிட்டு என் தம்பியும் ஹர்ட் பண்ண பார்த்துட்டல. அன்றைக்கி என்னவோ அவ்வளோ நல்ல பையனாக பேசினேன் என்கிட்ட. அப்போ உன் கேரக்டர் இது தானா அப்படி சொல்லி ஜேகே பேசிகிட்டு இருக்கான். இங்கே டே தான் ரொம்ப கோபமாக போயிட்டுருக்கான். கால் பண்ணுறான் மூச்சுக்கு தான். இப்போ மூச்சு தான். என்னாச்சு டே? என்ன சொல்லு? எங்கே இருக்க? வீட்டில் இருக்க? ஆமாம் வீட்டில் தான் இருக்கேன். கிளம்பிங்க வா. எங்கே வரணும்? கிளம்பி வா. அதான் எங்கே? நான் ஒரு லொக்கேஷனில் அனுப்பியிருக்காங்க வா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு வரான். வந்துட்டு என்னாச்சு டே அப்படின்றான். இப்போ டே தான் அப்படியே திரும்பி மூச்சை பளிர்னு அரைகிறான். டே ஜிமின் வாயை மூடு. டே என்னாச்சு டே? இப்போ எதுக்கு என்ன அடித்த? எங்கள் அண்ணாவை லவ் பண்ணுறியா நீ? என்னது உங்கள் அண்ணாவையா? உங்கள் அண்ணா யாருன்னே எனக்கு தெரியாது டே, நடிக்காத. எப்பட்றா என்னையும் 3 இயர்ஸாக லவ் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணாவையும் லவ் பண்ணியிருக்க? டே இங்கே பாரு, நீ எதுவும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க. போதும் ஜிமின் போதும். நான் தான் உன்னை லவ் பண்ணேன், உன்னை லவ் பண்ணுறேன்னா சொன்னேன். ஆனால் நீ எங்கள் அண்ணா உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்னை லவ் பண்ணுற மாதிரி எப்படி ஏமாத்திருக்க? ஏய் டே இங்கே பாரு டே, நீ தப்பாக நினச்சிட்ருக்க. ஆமாம் தப்பாக தான் நினச்சிட்ருக்கேன். அது எப்படி நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், உன்னை விட்டு போக மாட்டேன், 4 இயர்ஸாக உன்னை லவ் பண்ணுறேன் என்னென்னவோ சொன்னியடா. நானும் அது உண்மைன்னு நினச்சேன். ஆனால் டபுள் கேமு. அவன் அண்ணாடா, என் அண்ணாவையும் லவ் பண்ணிட்டு என்னையும் லவ் பண்ணியிருக்கல. டே இங்கே பாரு டே, நீ
தப்பாக புரிஞ்சு பேசுகிறேண்ணா. தப்பாலாம் புரிஞ்சு பேசல. இப்போ தான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ டேஸ் ஒரு தடவையாவது உன்னை திட்டியிருக்கேனா? கோவமாக ஏதாவது பேசியிருக்கேனா? உன்னை லவ் பண்ணுற ஒரே ரீசனுக்காண்டி நான் சீன்னு சொன்னால் கூட அது உனக்கு ஹர்ட் ஆகுமோன்னு சொல்லி இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. ஆனால் நீ என் அண்ணாவையும் லவ் பண்ணிவிட்டு என்னையும் லவ் பண்ணி ஏமாத்திருக்கல. டே தப்பாக புரிஞ்சிருக்க டே. அப்புறம் உனக்கு உண்மை தெரிஞ்சால் நீ கஷ்டப்படுவ. ஏய் எல்லாம் உண்மையே தெரிஞ்சனால தான்டா கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். டே இல்லை டே. நீ வந்து போதும் ஜிமின், போதும். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. டே வேணாட்டே. நீ தப்பான முடிவு எடுக்கிற. நீ தப்பாக புரிஞ்சிருக்க. நீ வேற யாரையோ, உங்கள் அண்ணா வேற யாரையோ சொல்லியிருக்காங்க. நான் என் 2 கண்ணால் பார்த்தேன்டா. நான் என் 2 கண்ணால் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? அந்த கருமத்தை வேற நான் உன்கிட்ட சொல்லணுமா? வேணாம், இதோட முடிஞ்சிருச்சு. உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை. நீ யாரோ நான் யாரோ. என் லைஃப்பை விட்டு போயிடு ஜிமின். டே என்ன டே சொல்கிற? டே எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச நான் விரும்பலை. இதில் எங்கே உன்கிட்ட நான் தெளிவாக சொல்லணும், அவ்வளோதான். அப்படி சொல்லி மூச்சு வந்து ஒரு ரிங்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். அந்த ரிங்கை கலட்டி அப்படியே மூச்சியோட ஃபேஸ்லேயே அடிச்சிருவான். இப்போ மூச்சு தான், டே போகாத டே, இங்கே பாரு டே, என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. இதுக்கப்புறம் வேற யாரையும் ஹர்ட் பண்ணாத ஜிமின் அப்படின்ட்டு போகிறான். டே ப்ளீஸ் டே அப்படின்னு சொல்லி அழுகிறான். ரோட்லேயே அழுகிறான் மூச்சு. ஏன் இப்படி அவன் சொல்லிட்டு போகிறான்? நான் அவனை ஏமாத்தலையே. அவன் நான் வேணான்ட்டு போகிறான். நான் அவன்கிட்ட இன்னைக்கு நான் ஜிமின் இல்லை மூச்சு தான் சொல்லலான்னு இருந்தேனே. அவன் அண்ணா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க அண்ணாவை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். என்னதான் நடக்குது இங்கே அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். இப்போ இங்கே ஜெகே தான் அந்த மால்ல இருந்தே கால் பண்ணுறான் மூச்சுக்கு. இப்போ ஜிமின் தான் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு ஜெகே, என்ன பண்ணுற? இதோ அப்பாவுக்கு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். அப்படியா, உட்காந்துட்ருக்கியா? ஆமாம். என்னாச்சு ஜெகே? கிளம்பிங்க வா மூச்சி. என்னது கிளம்பிங்க வா மூச்சி? அதான் எங்கே? அந்த மாலில் தான் வெயிட் பண்ணுறேன். நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? இல்லை போகலை. நீ கிளம்பி வா. சரி ஓகே இரு, ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் கிளம்பி வரான். இப்போ நேராக அங்கே வந்துட்டு ஜெகே அப்படி சொல்லி ஹக் பண்ண வரான். என்னை தொடாத மூச்சி. என்னாச்சு ஜெகே? என்னை தொடாத ஜெகே, என்னை தொடாதடா. ஜெகே என்னாச்சு, கோவமா இருக்கியா? நான் அப்பாவுக்கு ஃபைல் எடுக்க தான் போனேன். எத்தனை பேரை லவ் பண்ணுற நீ? ஜெகே என்ன பேசுகிற? ஆமாம், உனக்கு ஏமாத்துறது ரொம்ப பிடிக்கும்ல. என்ன ஏமாத்துறதா? ஜெகே என்ன பேசுகிற? எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய பேர் லவ் பண்ணுற தானே? என்ன நான் நிறைய பேர் லவ் பண்ணுறேனா? பசங்களோட லைஃப்பில் விளையாடுறது உனக்கு அவ்வளோ பிடிக்குமா மூச்சி? ஜெகே நீ வேறு மாதிரி பேசிகிட்ருக்க. இல்லை நான் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன். அன்றைக்கி என்ன சொன்னேன்? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. அன்றைக்கி என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸை சொன்னேன். ஆனால் நீ என்னை விட மோசமாக இருக்கியேடா, சி அப்படின்றான். ஜெகே பாரு, தப்பாக பேசுகிற. நான் தப்பாக பேசுகிறேன்னா? நீ இத்தனை பாய்ஸை லவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம். ஜெகே நிறுத்து மூச்சு, நிறுத்து. கோவம் வருதா அவனுக்கு? வரும். ஏன்னா எத்தனை பாய்ஸோட லைஃப்பில் விளையாடுற. அது என்ன, ஜாக்சன், மெக்கு, அப்புறம் நான், அப்புறம் இன்னொருத்தவங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க, அந்த மாதிரி தானே. நீ பார்க்குற இடம் போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு ஆளை வச்சுப்ப. ஜெகே இங்கே பாரு, நீ பேசுகிற மீனிங்லாம் தப்பாக இருக்குது. தப்பாக இருக்கா? இல்லை, இவ்வளோ டேஸ் நீ பக்கத்தில் இருந்தனால உன்னை பற்றி நான் சரியாக கண்டுபிடிக்க முடியல. நீ அடிக்கடி ஃபோன் எடுத்துகிட்டு போய் வெளியே பேசுவல்ல, அப்போல்லாம் நினச்சிருக்கேன் சரி ஃபர்ஸ்ட் நாளாக வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல், அதான் பேசுகிறான்னு. ஆனால் இப்போ தானே தெரியுது என்னை விட்டு தனியாக போய் ஃபோன் பேசுகிறது எல்லாம் நீ லவ் பண்ணுறவங்க கிட்ட தான், உன்னோட லவ்வர்ஸ் கிட்ட தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஜெகே மூச்சி நிறுத்து மூச்சி. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் உன்னை பார்க்கவே கூடாது. ஜெகே நீ என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்ருக்க. நான் அசிங்கமாக பேசுகிறேன்னா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் உன்னை பார்க்கவே கூடாது. ஜெகே இப்போ நீ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். மறக்காத. ஏன்னா அப்போ தான் நீ இன்னொரு பையன்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்கிறப்ப நான் சொன்ன வேர்ட்ஸ்லாம் உன்னை குத்தும். உன்னோட நெஞ்சு அப்படியே கிழிச்சு தூக்கி எறியும். ஜெகே நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் ஜெகே. சி வாயை மூடு. என்னை மட்டும் லவ் பண்ணுறியா?
இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொன்னியோ, எத்தனை பேர் கூட இருந்தியோ. ஜிகே, நீ தேவையில்லாத வேர்ட்ஸ் விடுற. கரெக்டாக தான் பேசுகிறேன். எனக்கு எப்போ, எங்கே, எந்த மாதிரி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அறிவில்லாமலாம் இல்லை. எனக்கும் பிரெயின் இருக்குது, சரியா? இப்போ ஜிமின் தான் அமைதியாக இருக்கான். மச்சி, இந்த பொழப்ப பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நீ செத்துடலாம் அப்படின்ட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான், ஜேகே ஒரு நிமிஷம் நில்லு. இப்போ ஜேகே தான் நிற்கிறான். ஜேகே கிட்ட போய் ஜேகேவை அப்படியே ஸ்லாப் பண்ணுறான். ஸ்லாப் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நீயே வந்து என்னை மன்னிச்சிரு, நான் தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டு நான் அப்படி பேசிட்டேன்னு வந்து என் காலில் விழுந்தா கூட நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன். நான் உன் காலில் வந்து விழுவேன்னு நினைக்கிறியா? அது நீ லவ் பண்ணுற பசங்களில் யாராவது ஒருத்தவங்க வந்து விழுவாங்க. நான் அப்படிலாம் வந்து விழமாட்டேன். நீ நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோ, அது மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜேகே தான், என்னை ஏமாத்திட்டல்ல, என்னை மட்டும் இல்லை என் தம்பியும் சேர்ந்து ஏமாத்திட்ட மூச்சு. நீ என் லைஃப் லாங் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். இப்போ ஜிமினும் தான் அழுதுகிட்டே போகிறான். என்னை இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டல, இவ்வளோ தப்பாக நினச்சிருக்கல, எதனால் அப்படி நினச்ச ஜேகே? நான் உன்னை மட்டும்தானே ட்ரூவாக லவ் பண்ணேன். நம்மளோட லவ் எல்லாமே பொய்யாயிடுச்சா? என்னை பிரேக்கப் பண்ணணுன்னா பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கலாம்லடா. ஆனால் என் கேரக்டரையே தப்பாக சொல்லிட்டியே ஜேகே நீ. இந்த ஜிமின் இதை எப்போவுமே மறக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறான் ஜிமினும். இப்போ மோச்சி தான் அங்கே அழுதுட்ருக்கான். இப்போ ஜிமினும் தான் அங்கே போகிறான். மோச்சி ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, ஜிமின் எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு அழுகிறான். இது இப்போ ஜிமினும் தான், மோச்சி எனக்கு எதுவும் பிடிக்கல, என்னாச்சு, நீ எதுக்கு அழுகிற, என் லைஃபே மாறிடுச்சுடா அப்படி சொல்லி இப்போ ஜிமின் அழுகிறான். இப்போ இங்கே மூச்சியும் தான் அழுதுகிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான், சரி சரி நீ ஏன் இப்படி அழுகிற, அல்லாத கண்ணத்தோட அப்படி சொல்லி தொடச்சிட்டு இருக்கான். இப்போ மூச்சு தான், டே என்னை பிரேக்கப் பண்ணிட்டான். என்னது? ஆமாம், பிரேக்கப் பண்ணிட்டான். நான் அவனை ஏமாத்துறேனா? நான் வேற யாரையோ லவ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ஃபேக்காக பழகுறேன்னு சொல்கிறான். என்னது? ஆமாம் ஜிமின், ஆமாம், அவன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான், என்னை ரொம்ப அழ வச்சுட்டான். இரு நான் போகிறேன். இல்லை வேணாம், நான் இதுக்கப்புறம் அவனை லைஃப் லாங் பார்க்க மாட்டேன். எனக்கு அவன் வேணாம் ஜிமின், எனக்கு அவன் வேணவே வேணாம் ஜிமின் அப்படி சொல்லி அழுகிறான். இப்போ ஜிமின் தான் மூச்சை ஹக் பண்ணிவிட்டு, அவன் எனக்கும் ஜேகே வேணாம், எனக்கு ஜேகே வேணவே வேணாம், இனி என் லைஃப்பில் ஜேகேன்னு ஒரு பர்சன் இல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு ஹக் பண்ணிட்டு, அல்லாத மூச்சு, நான் இருக்கேன் உனக்கு யாருமே வேணாம், நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை பார்க்கலாம் அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இங்கே தான் டே தான் வீட்டுக்கு வரான். இங்கே ஜேகே தான் அங்கே உட்காந்துட்ருக்கான். டே தான் வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, நீ அவனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். என்ன நீ பிரேக்கப் பண்ணிட்டியா? நீ வேணா பண்ணிக்கோ. நான் எப்படி பண்ண முடியும்? அவன் எவ்வளோ ஃபேக்காக இருந்திருக்கான். நான்லாம் அவனை பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நீ தாண்டா அண்ணா வேணும் அப்படி சொல்லிட்டு இப்போ டே வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகே தான், சாரிடா, அவன் என்ன பழி வாங்கணும்னு ஒன்றையும் சேர்த்து பழி வாங்கிட்டான். பழி வாங்குறதுக்கு லவ் தான் கிடச்சதாடா. நான் அவனை எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ண தெரியுமா? நானும் தாண்டா பண்ணேன். இப்படி ஏமாற்றுவான்னு நினைக்கல. ஒரு அண்ணன் தம்பிங்களை பிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான்ல. அவன் அப்படி பண்ணா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேனா? நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை பிரித்து வச்சு உன்னை அங்கே ஸ்டடி பண்ண வச்சாங்க, என்னை இங்கே ஸ்டடி பண்ண வச்சாங்க. இதுக்கப்புறம் நம்ம பிரியவே கூடாது ஜேகே அப்படி சொல்லிட்டு இப்போ டே ஹக் பண்ணுறான், அழுகிறான். இப்போ ஜேகேவும் அழுகிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜிமின் மூச்சு இவங்க 2 பேருமே ஒரே பர்சன் தான் நினைக்கிறாங்க. அந்த பர்சன் நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் திங்க் பண்ணிட்டு இப்போ 2 பேருமே அழுதுட்ருக்காங்க. ஓகே டியர்ஸ், இதோட நம்ம இந்த எபிசோட ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.